வலி நிவாரணி உள்ளிட்ட மருந்துகளை போதைக்காக பயன்படுத்துவதை கட்டுப்படுத்த உரிய நடவடிக்கை தேவை என மருந்து கட்டுப்பாட்டுத் துறைக்கு காவல்துறை கடிதம் எழுதியுள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கதிரவன் வழங்கிட கேட்கலாம். கதிரவன், வணக்கம். இந்த கடிதம் குறித்தான மேலும் விவரங்கள். சென்னை உள்ளிட்ட தமிழகத்தில் உள்ள மாவட்டங்கள்ல போதைப் பொருளை கட்டுப்படுத்துவதற்கான தீவிர நடவடிக்கையை காவல்துறையினர் மேற்கொண்டு வருகிறார்கள். குறிப்பாக கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருளுக்கான எதிரான நடவடிக்கையின் காரணமாக கஞ்சா போன்ற போதைப் பொருட்கள் கட்டுப்படுத்தப்பட்டாலும் வலி நிவாரண மாத்திரைகளை தற்போது இளைஞர்கள் அதிகப்படியாக போதை மாத்திரைகளாக பயன்படுத்தப்படுவது தொடர்கதையாகி வருகிறது. அதன் காரணமாக அதனுடைய பறிமுதல் அளவும் அதே போல இதை பயன்படுத்துவோர் எண்ணிக்கையும் அதிகரித்திருப்பதாக கூறப்படுகிறது. குறிப்பாக கடந்த 2022ஆம் ஆண்டு 10,675 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருப்பதாகவும் அதில் 16,322 பேர் கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல 2023ஆம் ஆண்டு 10,256 வழக்குகள் போடப்பட்டு 14,470 பேர் கைது செய்யப்பட்டிருப்பதாகவும், கடந்த ஆண்டு 2024ஆம் ஆண்டு 11,225 வழக்குகளில் 17,193 பேர் கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கஞ்சாவின் அளவை விட போதை மாத்திரைகளில் கைது செய்யப்பட்ட அளவு அதிகரித்திருப்பதாகவும் கூறப்படுகிறது. கஞ்சா கடத்தலில் தொடர் நடவடிக்கை எடுக்கப்பட்ட காரணத்தினால கடந்த ஆண்டு கஞ்சா விற்பனை குறைந்திருப்பதாகவும் போலீசார் தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் கட்டுப்படுத்தப்பட்ட காரணத்தினால போதை மாத்திரைகளுக்கு பெரும்பாலான இளைஞர்கள் அடிமையாகி வருவதாகவும் போலீசார் தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. வலி நிவாரண மாத்திரைகள், அதே போல மனக்கவலை விடுவிப்பதற்காக கொடுக்கப்படும் மாத்திரைகளை மருத்துவர் பரிந்துரை இல்லாமல் மும்பை, ஆந்திரா, தெலுங்கானா போன்ற பகுதியிலிருந்து ஆன்லைன் மற்றும் கொரியர் மூலமாக இ-காமர்ஸ் நிறுவனங்கள் மூலமா ஆர்டர் செய்து அதனை வாங்கி வந்து சிலர் விற்பனை செய்யப்படுவதாகவும், பெரும்பாலும் இவற்றை பொடியாக மாற்றி நீரிலோ அல்லது நைட்ரஸ் ஆக்சைடு கரைசலில் கலந்து ஊசி வழியாக உடம்பில் ஏற்றி போதைக்கு அடிமையாகுவதாகவும், பெரும்பாலும் 18 முதல் 25 வயதுக்குள்ள இளைஞர்களை பயன்படுத்தவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சென்னையில மட்டுமே கொடுங்கியூர், புளியந்தோப்பு போன்ற பகுதியில் கடந்த ஆண்டு 6க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் இது போன்று போதை ஊசி மூலமாக வலி நிவாரண மாத்திரை செலுத்தி உயிரிழந்திருக்கிறார்கள். அந்த வகையில கடந்த 2023ஆம் ஆண்டு 39,910 மாத்திரைகள் பறிமுதல் செய்யப்பட்ட நிலையில கடந்த ஆண்டு மட்டும் 1,42,000 மாத்திரைகள் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாகவும் காவல்துறை சார்பாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதன் மதிப்பு 3 மடங்கு கடந்த ஆண்டு விட போதை மாத்திரைக்கு பதிவு செய்யப்பட்டிருப்பதாகவும் காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர் வேலையில் ஈடுபடும் இளைஞர்கள் மற்றும் இரவு நேரத்தில் வேலை பார்க்கும் இளைஞர்கள் சிறப்பாக வேலை பார்ப்பதற்காக மெத்தமெட்டமைன் போன்ற போதைப் பொருட்களோடு இது போன்ற வலி நிவாரண மாத்திரைகளை பயன்படுத்துவதாகவும், இந்த போதை மாத்திரைகளை பிடிப்பது காவல்துறையினருக்கு சவாலாக இருப்பதாகவும், மருத்துவ காரணங்களுக்காக மருந்து கடைகளில் விற்பனை செய்யப்படுவதால் இது போன்ற பிரச்சனையை தடுப்பதற்கு நடவடிக்கை மேற்கொள்ளுமாறு மருந்து கட்டுப்பாட்டுத் துறைக்கு காவல்துறை சார்பாக கடிதம் எழுதப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே கடந்த 2023ஆம் ஆண்டு இதே போன்று மருத்துவ கட்டுப்பாட்டு அறை காவல்துறை இணைந்து பல்வேறு மாநிலங்கள் இருக்கக்கூடிய மாவட்டங்கள் இருக்கக்கூடிய மருந்து கட்டுப்பாட்டுத் துறையினருக்கும் தகவல் தெரிவிக்கப்பட்டு இந்த போதை மாத்திரைகளை வருவதை தடுக்க நடவடிக்கை எடுக்கப்பட்ட நிலையில தற்போது மீண்டும் அதிகரித்திருப்பதனால் இது போன்ற நடவடிக்கை மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று காவல்துறை சார்பாக கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கிறது.